அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ நம்ம பார்க்க போகிறது சீரக சம்பா மட்டன் பிரியாணி. நான் வந்து ஒரு 3/4 கிலோ அளவு எடுத்துருக்கிறேன். எடுத்து வந்து நல்லா கழுவிக்கிறணும். கழுவிட்டு ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். இந்த மாதிரி அரிசி நல்லா கழுவிட்டு மறுபடியும் இப்போ தண்ணி ஊற்றி ஊற வச்சிடுறோம். 1 கிலோ மட்டன் எடுத்துருக்கிறேன். 100 கிராம் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டுக்கலாம். விட்டுட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு மறுபடியும் ஒரு விசில் விடணும். அப்போ வந்து கறி நல்லா வெந்திருக்கும். நான் வந்து குக்கர் வச்சு ஒரு 1/4 லிட்டர் ஆயில் விட்டு பட்டை, கிராம்பு, பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு 1/4 கிலோ அளவு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறணும். வெங்காயம் எவ்வளோ தூரம் வதங்குதோ அந்தளவுக்கு தான் பிரியாணி வந்து நமக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்கடுத்து நம்ம தக்காளி மசாலா எல்லாம் போடும்போது வந்து வேகமாக வதங்கிடும். வெங்காயத்துக்கு மட்டும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து வதக்கணும். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலை வந்து டெவலப் பண்ண வைங்க. இப்போ வெங்காயம் வந்து நல்லா வெந்து நல்லா கலர் சேஞ்ச் மாறிடுச்சு. நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி சமயத்தில் வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து ஒரு 3லேருந்து 4 வரைக்கும் நான் அறுத்து வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மல்லித்தலை, புதினா தலை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் வந்து ஒரு 1/4 கிலோ அளவு அரைச்சி வச்சுருக்கிறேன். 100 + 100 200 கிராம் அளவு போட்டால் போதும். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறணும். வதக்கி வந்து நல்லா அந்த பச்சை ஸ்மெல்லாம் போய் எண்ணெயெல்லாம் பிரிகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறணும். இப்போ நல்லா தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நம்ம மல்லித்தலை, புதினா தலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வந்து இப்போ நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க போகிறேன். இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கிறணும். இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வந்து ப்ரௌன் கலர் வர மாதிரி வதக்கிக்கிறணும். பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு பொடி கூட வந்து மிளகாய் தூள் சேர்த்துட்டு கலருக்கு வேணால் காஷ்மீர் சில்லி போட்டுக்கலாம். கலர் பொடி தேவையில்லை, உடம்புக்கு நல்லது இல்லை. இது வந்து பட்டை, கிராம்பு பொடி. இப்போ கறி வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதை தண்ணியெலாம் வடிச்சிட்டு வெறும் கறியை மட்டும் அள்ளி போடணும். மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறேன். கறியை மட்டும் அள்ளி போட்டு அந்த கறி தண்ணியை ஃபஸ்ட்டு நம்ம வந்து அளந்துக்கிறணும். அதுக்கடுத்து வந்து நம்ம கூட வந்து எக்ஸ்ட்ரா வந்து நல்ல தண்ணி சேர்த்துக்கலாம். மொத்தம் வந்து நான் வந்து 3/4 கிலோ அரிசி சேர்த்துருக்கேன். கரெக்டாக வந்து ஒரு 1.5 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தயிர் வந்து ஒரு 25 கிராம் சேர்த்துருக்கிறேன். அதையும் நல்லா சேர்த்து நல்லா வதக்கிக்கிறணும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு வந்து கொதிக்க விடக்கூடாது. ஒரு மாதிரி நுரக்கட்டி வரும்போது வந்து நம்ம அரிசி வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா நுரக்கட்டி வந்துருச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம அரிசியை வந்து போட்டுக்கலாம். அரிசியை போட்டு வந்து நல்லா கிளறிக்கிறணும். நான் வந்து குக்கரை வந்து மூடி விசில் விடலை. குக்கரில் வந்து அதான் வட்டக ஸ்டைலில் வச்சுருக்கிறேன். ஆனால் வந்து லைட்டாக மூடி தம் மட்டும் போட்டு இறக்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்தோடனே வந்து நம்ம வந்து குக்கரை மூடி விசில் போடணும். ஆனால் விசில் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடணும். இந்த மாதிரி ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ திறந்து பார்த்திங்கன்னா நல்லா திறந்துட்டு லெமன் தண்ணி ஊற்றிக்கணும். நெய்யும் சேர்த்துக்கலாம். இப்போ சுவையான சீரக சம்பா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். நம்ம சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.